இந்த மாமியார் கிழவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை. ஊருக்கு போனால் ஒரு நாள் போனோமா திரும்ப மறுநாள் வீட்டுக்கு வந்துடணும்னு கிடையாது. அங்கேயே ஆல்ட்டு போட்டுச்சுமா 4 நாளாக. நானே ஒண்டியே எப்படி வேலைலாம் செய்யுது வீட்டு வேலை. இதெல்லாம் நமக்கு முன்ன பின்ன செஞ்சு பழக்கம் இருந்தால் பரவாயில்ல. இந்த ஒரு பக்கெட்டை தூக்க முடியல. நகிதா, சமையல் ரெடி ஆயிடுச்சா? எது சமையலா? அதெல்லாம் இப்போ யார் ரெடி பண்ணாங்க? ஏன்டி நான் ஆஃபீஸ்க்கு போ டைம் ஆச்சுடி. நான் எது டிஃபன் கட்டி எடுத்துன்னு போகிறது? இந்த அக்கறைலாம் உங்கள் அம்மாக்கு இருக்கணும். ஊரில் போய் உட்காந்துருக்காங்களே, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஏன்டி உன்னை எதுக்குடி நான் கல்யாணம் பண்ணி உங்க கூட நான் குடும்பம் நடத்தின்னு இருக்கிறேன்? ஒரு சாப்பாடு கூட நாள் செய்ய முடியாது காலையிலேருந்து. ஐயோ, உனக்கே தெரியும் நான் சமைச்சா வாயில் வைக்க முடியாதுன்னு. அப்படி இருந்தும் தைரியமாக என்ன சமைக்க சொல்றியே, என்னாச்சு உனக்கு? மரகிற கண்டு போச்சா என்ன? இந்த மாதிரி சொல்லி சொல்லியே தாண்டி நீ காலத்தை ஓட்டின்னு இருக்க. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடச்சிது. அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க எப்போ தான் வருவாங்கன்னே தெரில. உன் தொல்லை தாங்காமல் தாண்டி போயிருப்பாங்க அவங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் என்னே குறை சொல்லுங்க. ஏண்டி நான் கூட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுப்பேன். அந்த 2 பசங்க ஸ்கூலுக்கு போகுதுங்களே, அதுங்க என்ன எங்கடி போய் சாப்பிடுங்க? அதுங்களுக்காக நீ சமைக்க வேண்டியது தானே? ஆமாம் ஆமாம், நானே சொல்லணும்னு நினச்சேன். காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்துருங்க பசங்களுக்கு. அப்படி எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. மதியானத்துக்கு என்ன பார்க்குறேன்? மதியானத்துக்கு என்ன சமைக்க போகிற? பார்க்குறேன்னு தான் சொன்னேன். ஃபோனில் எதுனா ஆர்டர் பண்ணி வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். பசங்களுக்கு மதியானத்துக்கு சேர்த்து கட்டி கொடுங்க. இன்னெல்லாம் ஒரு பொம்பளைன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தியா, என்னை தாண்டி உதைக்கணும். 4 இட்லி, 1 வடை, 2 பூரி அப்படின்னு கணக்கு பண்ணி எல்லாருக்கும் வாங்கினாங்க. எப்படிக்கு அசிங்கமே இல்லாமல் கேட்குற பத்தியா? நான் ஏன் அசிங்க பண்ணேன்? என் புருஷன்கிட்ட நான் கேட்குறேன். எப்பா சமையல் வேலை முடிவுக்கு வந்துச்சு. யார்கிட்ட என்ன பண்ணுறது? பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துக்கணும். உடம்பே ரொம்ப டயர்டாக இருக்குது. புதுசாக வேலை செய்கிறேன்ல, அந்த வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. வீட்டை பெருக்கிறது இன்னொரு பெரிய வேலையாக இருக்குது. நம்ம உடம்புக்கு வேலை செஞ்சாலும் ஒத்துக்குதா? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு. கிட்ட வா, திரும்பி நில்லு. இந்த கிளிப்பு நல்லா டைட்டாக எடுத்து அப்படி சொல்லுவோன்னா அவ்வளோதான், முடிச்சு வச்சு கொடுமே. போதும் போ. இந்த 4 மணிக்கு சீப்பு வரையா? கையிலேயே வாங்கிட்டேன். கிளம்பு, ஸ்கூல் கிளம்பு. எப்படி ஏமாத்தி அமைச்சாச்சு. கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு முதல்ல மொட்டை அடிக்கணும். இந்த முடி இருக்கிறதுனால தானே வந்து தலைவாரு அத்தவாரி இத்தவாரு சொல்லினக்கா. கோயிலுக்கு கூட்டின்னு போனீங்க தான். மா டேய், என்ன காதல் வந்து கத்துற? முன்னாடி வேடா. உங்க மனசு நீங்க என்ன நினைச்சுருக்கீங்க? ஏன் அப்படி பேய் மாதிரி கத்துறான்? நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. உங்களை வர சொல்லி உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்ததா இல்லையா? மெசேஜ் வந்தது. இப்போ என்கிட்ட என்ன சொல்றேன்னு தெரியல. 3 மணி வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு அப்படின்னு போட்டுருந்தது. நீங்கள் ஏன் வரவே இல்லை? எனக்கு இப்போ ரேங்க் கார்டு தரவே இல்லை. நீங்கள் வந்து சைன் பண்ணி அதான் தருவாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி எதனா நீ போய் சொல்ல வேண்டியது தானே? ஏன் கம்மனு இருந்த? அப்போ தான் சொல்லியிருக்காரு போய்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் தொப்பி மண்டிக்கு வேறு வேலை கிடையாது. யார் போகிறீங்க இந்த மாங்க ஸ்கூலுக்கு? ஏன் உங்கள் அப்பா வர சொல்ல வேண்டியது தானே? அம்மா, அப்பா நம்ம உங்களை மாதிரி வெட்டியாக சும்மா இருக்கார் வீட்டில். அவருக்கு வேலைக்கு போகல, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. உங்களை மாதிரி வெட்டியாக இருந்தால் அவர் வருவார். நான் வெட்டியாக இருக்கேன்னு உங்கள்கிட்ட ஆசனது பாட்டி தான் சொன்னாங்க. நீங்கள் வெட்டியாக சாப்பிட்டு ஊர் சுற்றின்னு வரீங்கன்னு. இந்த கேள்வியை தான் நான் இப்போ வெறி கொண்டு தேடின்னு இருக்கேன். என்னென்ன சொல்லி வச்சுக்குது பார்த்தியா? அம்மா, இன்னைக்கு என் கூடயே வாங்கம்மா. நீங்கள் வரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நான் லீவ் போட்டுருவேன் இன்னைக்கு. எதுவும் லீவ் போட போறியா? ஒழுங்கா ஸ்கூல் கிளம்பி போ. நான் பின்னாடி 10 மணி பஸ்க்கு வரேன். அம்மா, நீங்கள் வரேன்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் வரவே மாட்டீங்கம்மா. ஏமாத்திடுவீங்கம்மா. வரேன்னு சொல்லல, வரேன். ஆமா, அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காரு. கடைக்கு போயிட்டு தானே வராரு. உட்காந்து இடத்த விட்டு எந்துக்கிறாளா பத்தியா? ஆளுங்க இப்படி ஆஃபீஸ் போன உடனே எப்படி இந்த ஊரையே ரங்கராட்டின மாதிரி சுற்றி வருவாப்பார். இப்போ நம்ம நடக்க முடியாத மாதிரி, வேலை செய்ய முடியாத மாதிரி அப்படியே நடிப்பா. நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லிலாம் வாங்கி வந்திருக்கோமா, சாப்பிட்டு நம்ம ஸ்கூல் கிளம்பலான்னு. அப்பா, நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. உங்க ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கல, வந்திருக்கலப்பா. நீங்க உங்க அம்மாவை போக சொன்னேன், அவ வரவே இல்லையா? இல்லப்பா, அம்மா வரவே இல்லை. சரி சரி, இன்னைக்கு நான் வரேன்னா காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்படியே மிஸ்ஸை பார்த்துட்டே போகிறேன். எப்பா ஒரு வேலை மிச்சம். அங்கே ஸ்கூலுக்கு போனால் படிக்கும் போகிற காலத்துலேயே ஸ்கூலுக்கு போனால் பயம், இன்னும் பயமாக இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனால் அந்த பசங்க எப்படி படிக்குது, ஏது படிக்குது வேறு சொல்லுவாங்க. பசங்களை பார்க்க மாட்டீங்களா, வீட்டில் படிக்குதா இல்லையா, எழுத இல்லையா பார்க்க மாட்டீங்களா, வேறு நம்ம திட்டுவாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்புலாம். நல்ல வேலை வீட்டுக்கார போகிறேன்னு சொல்லிட்டு போட்டோம். அப்பா, உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் போங்கப்பா. அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குச்சி மண்டை வாயை வச்சு நீங்கள் எங்கன்னா சும்மா இருக்கானா பத்தியா? அவரே வரேன்னு சொன்னாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். பரவாயில்லப்பா, நானே வரேன். அவளை நம்பினா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நீ அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆமாப்பா, அதுவும் எனக்கு பயமாக தான் இருக்குது. நீங்களே வந்துருங்க. அவ்வளோ பயம் இருக்கட்டும். நம்மளை பற்றி நம்ம புருஷனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. கீதாண்டி, அம்மா வாழைப்பழமும் வாழைத்தண்டை கொடுத்துட்டு வச்சாங்க. ஓ, வாழைப்பழம் குத்து அமிச்சாங்களா? கொடு. இதாங்காண்டி, அவ்வளோ பெரிய தார் பார்த்தா இதில் இத்தனோண்டு வாழைப்பழம் தான் குத்து அமிச்சுக்கிறாங்க. ஒரு 10 தான் இருக்க முடியாது. மீதி என்ன பண்ணி வித்துட்டீங்களா? ஓசியில் கொடுக்குறாங்களே, வாய முடியும் எங்கன்னா வாங்குறாளா பத்தியா? இல்லாண்டி அம்மா வந்து பெரிய பொண்ணு வீட்டுக்கு, ராணியத்தை வீட்டுக்கு, எங்கள் சித்திக்கு, அவங்க பரிமலாண்டிக்கு எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்களா?
எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்களும் எத்தனை கொடுத்தாங்க? அவங்களுக்கும் அவ்வளோ தான் கொடுத்தாங்க. அவங்க வீடு எல்லாம் போய் பார்த்தா தானே தெரியும். சரி, வாழைத்தண்டு தான் எத்தனை தான் இருக்குது? எவ்வளோ பெரிய வாழை மரம் நின்று இருந்தது? வெட்ட எத்தனை தான் கிடச்சிதா? ஆமாண்டி, எல்லாருக்கும் வெட்டி கொடுத்தாங்க இல்லையா, எத்தனை தான் வந்தது. சமைக்கிறவங்க கூட இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவளுக்கு இருக்கு பத்தியா வாயே, இவ மூஞ்சிக்கெல்லாம் குத்து அனுப்புறாங்க. அதுதான் முதல் தப்பு. சரி, நான் அப்புறமா அம்மா வந்து பார்க்குறேன்னு சொல்லு. சரிங்க ஆண்டி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையாமா நீ? கிளம்புறேன் அங்கிள். பாய். பாய் பாய். நான் இப்போ ஸ்கூலுக்கு தான் கிளம்புறேன். ஏண்டி நீ எல்லாம் ஒரு மனுஷடி. யாரா ஓசில கொடுத்தாங்கன்னா கொம்முன்னு வாங்கி வச்சுக்காம இப்படி அடி பேசுவேன்? ஏன் நான் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி பேசி வாங்குவாங்க? அப்படி நீ என்னம்மா கொடுத்தா அவங்களுக்குலாம்? நம்ம வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குல்ல, கருவேப்பிலை வேணும்னா பறிச்சு போவாங்க. இங்கே தான் வந்து நான் உனக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு எனக்கு காசு கொடுத்தாங்க, ஒரு போட்டுக்க. கருவேப்பிலை செடிக்கு நீ காசு வாங்குவமா? நீ வாங்குவ? வெளிநாட்டுல போய் பாருங்க, 4 இனுக்கு வச்சுட்டு 100 ரூபான்றாங்க. இந்த கருவேப்பிலை நாங்கள் வித்தன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோடீஸ்வரியா மாறிடுவேன். நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் மானாவரே வளர்ந்துருக்கு இது கருவேப்பிலை செடி. இது கூட நீ வச்ச நம்ம வீட்டுல செடியா? அதுவே வளர்ந்துச்சு. காக்கா ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டு போட்டுச்சு, அதனால வளர்ந்துருக்கு. நீ கூட நட்டு வைக்கல. ஆனா நீ பேசுற பத்தி அந்த கருவேப்பிலை செடிக்கு உரிமை எடுத்து அதான் எனக்கு கடுப்பாகுது. தினமும் அதுக்கு நான் தான் தண்ணி ஊத்துறேன், நீங்களா ஊத்துறீங்க? நீ எப்படி தண்ணி ஊத்துனதுக்கு? ஆமா, நாங்க தான் பல்லு வளர்க்க முஞ்சு கழுவேன், நான் தண்ணி ஊத்துறேன் தினமும். பக்கத்துல ஒரு எலுமிச்சை செடி கூட வளர்த்துன்னு இருக்கேன். அது நல்லா காய்க்கிட்டா அதுக்கப்புறம் இது பாருங்க, ஒரு பழத்தையும் நான் வந்து 50 ரூபா நிற்பேன், ஸ்பெஷல் எலுமிச்சம்பழம் சொல்லிட்டு. நீ ஃப்ரீயா உன் வீட்டுல காய்க்கிறது பூக்கிறது எதுவும் கொடுக்காத. யாரெல்லாம் கொடுத்தா கதை பேசினிரு. நம்ம வீட்டு மரத்துல எவ்வளவு மாம்பழம் காய்ச்சிருக்குது. எல்லாம் கீழே வந்ததுல ஃப்ரீயா தான் உங்களுக்கு கொடுப்பேன் நானு. இல்லப்பா அம்மா காசு வாங்கி என்ன கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. நான் பெற்று வச்சுக்கிறேன் 2 பிள்ளைங்களா இதுங்க, பிஷாசுங்க. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க வாங்க, ஸ்கூல் டைம் ஆகுது. அவட்ட கத்தி கத்தி நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்படி சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க நீங்களே. போங்க, நான் போய் வாழைப்பழம் சாப்பிட்றேன். எனக்கு வாங்கி அந்த பார்சல்ல இட்லி பூரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு யார் வாங்கி வந்தாங்க? பசங்களுக்கு மட்டும் தான் வாங்கி வந்தேன். உனக்குலாம் எதுவும் கிடையாது. வேணா செஞ்சு சாப்பிடு. வாங்கி கொடுத்துதான் நல்லா வாட்டப்பட்டு போய் தெரியுது உடம்பு. ஓஹோ, அப்படி வரீங்களா? வழிக்கு பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. அப்படின்னா பாத்துக்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என் கையால சமைச்சு உங்க 3 பேரையும் பழி வாங்கல. என் பேரு கீதா இல்ல. எனக்கு இட்லி தர மாட்டீங்க, எனக்கு பூரி தர மாட்டீங்க. இன்னைக்கு நைட்டு என் கையால தான் சாப்பிட போறீங்க, மனசுல வச்சுக்கோங்க. அதுவும் பாவக்காய் பொரியல். பாவக்காய் வச்சு எல்லா டிஷ்ஷும் செஞ்சு நான் வைக்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட. அப்பா, அம்மா சொல்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. அவ உடம்பு வணங்கி முதல் சாப்பாடு பிடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பாவக்காய் டிஷ் செய்ய போயிட்டு வா. ஏங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்க. இன்னைக்கு செய்யறதுங்க பாவக்காவை நான் போய் கடையில் போய் வாங்கி வரேன், செய்யறேன். அவ செய்யற சமையல முதல்ல அவளுக்கு ஊட்டி விடலாம். அவ சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு தனியாக நான் வாங்கினேன் பிரியாணி வாங்கினேன் நீட்டுக்கேன். அந்த பாவக்காய் சமையலாம் அவங்களே சாப்பிட்டோம். எப்படி நீங்க தப்பிக்கீங்கன்னு நான் பாக்குறேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க பத்தியா? அதான் நல்லா மாட்டிருக்கீங்க 3 பேரும் என்கிட்ட இன்னைக்கு. பேசாம இட்லி பார்சலும் பூரி பார்சலும் அவட்டே கொடுத்துடலாம். நம்மளால பாவக்காய் அதுவும் பாவக்காய் சாப்பிடலாம். இவ சமைக்கிறத சாப்பிட முடியாதும்மா. பாவக்காய் உடம்புக்கு நல்லது தான். இவ சமைச்சு கொடுத்தா அது விஷமா மாறிடும் நமக்கு. என்ன தருவீங்களா தர மாட்டீங்களா பார்சல? உள்ள வாடி தரேன்.